ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு வார பலனாக 7 நாட்களுக்கு பிப்ரவரி 10 முதல் 16 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நட்சத்திர ரீதியாக, அதாவது சந்திரன் நகரக்கூடிய அன்றாட நட்சத்திர பலனாக தரப்படுகிறது. நீங்கள் லக்னத்தையே பாருங்கள். நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு சூட்டபிள். சப்போஸ் மகர ராசிங்க நான் அப்படின்னா நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த லக்னத்தினுடைய பதிவை நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள். 12 லக்னத்துக்குமே 7 நாட்களுக்கான பதிவு தனித்தனியாக வந்துடும். அந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்துடும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மகரம் பொறுத்த வரைக்கும் முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு மகர ராசியிலேயே அவிட்ட நட்சத்திரத்திலேயே சந்திரன் போகிறார். அதுக்கப்புறம் பகுதி கும்பராசியில் அவிட்டத்தினுடைய பிற்பகுதியிலையும் போகிறார். அப்போ இந்த சந்திரன் அந்த நாளை செவ்வாயாக நமக்கு வழி நடத்தி தருகிறார். செவ்வாய் கிரகமும் சூரியன் கிரகமும் அதே ராசியில தான் இருக்கு. சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்திலையும் செவ்வாய் சூரிய நட்சத்திரத்திலையும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்துருக்கு. அப்ப சூரியனும் செவ்வாயும் உண்மையிலேயே நமக்கு அரசு கிரகங்கள், ஆதிக்க கிரகங்கள், கௌரவம், அந்தஸ்து, தொழில் பலம் இதையெல்லாம் நிலைநிறுத்தக்கூடிய கிரகங்கள், சொல் திறமை, பேச்சு திறமை, தலைமை பண்பு இதையெல்லாம் வளர்க்கக்கூடிய கிரகம். ஆனால் நம்ம ஜென்ரலாக லக்னத்துக்கு அஷ்டமாதிபதினு எடுப்போம். சூரியன் 8க்குடையவன் அப்படின்னு இருப்போம். ஆனால் இந்த செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை வாங்கிட்டு இருக்கிறதுனால அது எதிர்பாராத சில நன்மைகளை நமக்கு வழங்குகிறது. எதிர்பாராத தனவரவையும் கொடுக்கும். எதிர்பாராத மதிப்பு அங்கீகாரத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் நமக்கு அந்த சூரியன் செவ்வாய் வெப்ப கிரகங்கள்ங்கிறதுனால தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஹீட் இருக்கும். நம்முடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கமாண்டிங் இருக்கும். அதாவது கொஞ்சம் முன்கோபம், அதிகார துணி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அந்தந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அன்றைக்கு சுபாவங்கள், சூழல்கள் நமக்கு அமையுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் இதை சாதகமாக பயன்படுத்தி வெற்றி பெறலாம். உழைப்புக்கு நல்ல நாள். அடுத்த நாள் பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, சதயம் நட்சத்திரம். நமக்கு 2ஆம் வீடு கும்பம், தனஸ்தானாதிபதி. அந்த தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது ராகு மாதிரி செயல்படுறதுனால, ராகு 3ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்முடைய நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:39 வரைக்கும் இருக்கிறதுனால யாரையாவது போய் பார்க்கறது, புதுசாக மீட் பண்ணுறது, அல்லது ஒரு சிறு பிரயாணம் போயிட்டு வர்றது, பக்கத்துலேயாவது கொஞ்சம் ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றது, அல்லது ஒரு புதிய சந்திப்புகளை உருவாக்கிக்கிறது, கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பை டெவலப் பண்ணி அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை பெறுவது அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கும். உறவுகளுக்கு நல்லா இருக்கு. அதனால் புதுசாக திருமண பந்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு, அதுக்காக தகவல் தொடர்பை பேசுறதுக்கெல்லாம் இது நல்ல நாளாக பயன்படுத்திடும். பிப்ரவரி 12ஆம் தேதி திங்கட்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், மீன ராசியில் சந்திரன் குரு நட்சத்திரத்தில் மதியம் 2:56 வரைக்கும் இந்த 4ஆம் பாகத்தில் போகிறார். குரு நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். குரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஈடுபாடு நல்லா இருக்கும். படிப்பினுடைய தன்மைகள், ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டு, புதுசாக வீடு கட்ட திட்டமிடுறது, வாகனம் வாங்க திட்டமிடுறது, இதுக்கெல்லாம் நல்ல நாளாக அமைகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நமக்கு ஒரு பொருள் வாங்குதல், அதாவது சொந்த பந்தங்களில் நம்ம ஒரு அங்கீகாரமாக நடந்து கொள்ளுதல், அதே மாதிரி சொந்தமாக வீடு வாகன சுகத்தை அடைதல், இதுக்கெல்லாம் ஒரு அதிகாரியாக விளங்குகிறார். அதனால் இன்றைய நாளை உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கும்
அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லா வகையிலையுமே குரு சுக்கிரன் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நம்ம மகரத்துக்கு 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ ஒரு ஆன்லைன் வேலை பார்க்குறவங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட நுணுக்கமான வேலை இருக்கவங்களுக்கும் சுக்கிரனை போல குரு வந்து இன்னைக்கு செயல்படுவாருங்கிறது தான் உண்மை. அடுத்த நாள் பிப்ரவரி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:35 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம். அதாவது பூரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதிங்கிறது சனியினுடைய நட்சத்திரம். நம்மளுடைய வாக்குஸ்தானத்துல தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ராகுவை போல செயல்படுவதனால இன்றைக்கு ஏதாவது ஒரு பண வரவு நல்லா இருக்கும், தொழில் பலம் கூடுதலா இருக்கும். நீங்க எந்த துறையில இருந்தாலும், உற்பத்தி துறையில இருந்தாலும், வேலை பார்த்தாலும் அதுல வந்து ஒரு மேன்மையான செயல்பாடுகள் நமக்கு திருப்தி அளிக்கும். அதுல வந்து பொருளாதாரத்துக்கு நல்லது. இந்த 12:35 மேல புதனுடைய நட்சத்திரம் தொடங்குது. அப்ப புதன் வந்து நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருந்து இன்னைக்கு பயணிக்கிறதுனால, சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால புதனுக்கும் சந்திரனுக்கும் பரிவர்த்தனை யோகம் செயல்பட்டு ஒரு வித்தியாசமான ஒரு இடமாற்றத்துக்கோ, புதுசாக டிரான்ஸ்ஃபர் ஆர்டருக்கோ, வீடு மாற்றத்திற்கோ, அக்ரிமெண்ட் போடுறதுக்கோ, டாக்குமெண்ட்ஸ் விசா ரெடி பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் இது சாதகமாக அமையும். வெளிநாட்டு தொடர்பு, ஆராய்ச்சி, கல்வி, இதுக்கான ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸுக்கான முயற்சி, இதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். லக்னம் பாவமும் 3ஆம் பாவமும் ஒரு நல்ல பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால, அதுவும் சந்திரன் புதனாக அமைகிறதுனால கலை சார்ந்த நுணுக்கமான அறிவு சார்ந்த கம்யூனிகேஷன் சார்ந்த அத்தனை துறைகள் இருப்பவர்களுக்கும் மேன்மைகள் உண்டாகும். அடுத்த நாள் பிப்ரவரி 14 புதன்கிழமை காலையில் 10:42 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் சந்திரன் மேசராசிக்கு மாறி அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய பலனை தரப்படுறார். இந்த அஸ்வினி என்பது கேதுனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 9ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல கன்னியில இருக்கார். அப்ப இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனும் 9ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு 4, 9 அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ரியல் எஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி டீம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கன்சல்டிங் லைனு, இதுக்கெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். பூமி வகை ஆதாயங்கள் எல்லாம் நன்றாக நடக்கும். ஆனால் கேது 9லங்கிறது சில பேருக்கு ஆன்மீக ரீதியாக புது திட்டங்கள், பயணங்கள் இதில் எல்லாம் வெற்றி அளிக்குங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அதே போல் பிப்ரவரி 15ஆம் தேதி காலையில் 9:25 பரணி நட்சத்திரம் தொடங்குது, அஸ்வினி முடிஞ்சு. அப்போ 4ஆம் இடத்துல ஏற்கனவே குரு அந்த பரணி நட்சத்திரத்தில் தான் இருக்காரு. அதனால் வீடு வாசல் யோகங்கள், புது ஒப்பந்தம் போடுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, வாகன சுகம், விருந்தினர் வருகை, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். தொழில் பலம் கூடக்கூடிய நல்ல நாள். பிப்ரவரி 16ஆம் தேதி கடைசி நாள் காலையில், வெள்ளிக்கிழமை காலையில் 8:46 தான் பரணி முடிஞ்சு கார்த்திகை தொடங்குது. இந்த சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியன் வந்து நமக்கு மகர ராசியிலேயே இருக்கிறதுனால செவ்வாய் மாதிரி பலன் தர்றாரு, அவிட்டத்தில் இருக்கிறதுனால. அதனால் இன்றைய பலன்களில் வந்து நமக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். அதிகமாக வந்து இன்வால்வ் ஆகி நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கும். சற்று முன்கோபமெல்லாம் வரும். அட்டமாதிபதி சூரியன் அப்படிங்கிற நட்சத்திரம், அது 5ஆம் இடத்துல சந்திரன் அந்த கார்த்திகையில் போனாலும் கூட அந்த உணர்வு நிலையில் வந்து ஒரு இனம் புரியாத ரெஸ்பான்சிபிலிட்டியை நினச்சி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வேலை பார்ப்போம், அவ்வளோதான். இந்த 7 நாட்களும் இந்த மாதிரி நல்ல பலன்களை உங்களுக்கு தருகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு புதிய முறையான இந்த பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 12 உபநட்சத்திரங்களை கண்டுபிடித்து உங்களுடைய விதி கொடுப்பினையும் தெரிந்து கொண்டு உங்களுடைய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி இது வந்து எந்த மாதிரியான ஈடுபாட்டுக்கு எந்த மாதிரியான விளைவுகளையும் சாதக பாதத்தையும் தருகிறது என்பதையெல்லாம் இந்த ஜோதிடம்
அறுதியிட்டு இறுதியிட்டு சொல்லும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.